ஹலோ லினர்ஸ், நம்ம ரெஸ்யூமேல இந்த ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ரெஸ்யூமேவை ஹெச்ஆர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அது என்ன எலமெண்ட்? வாட்ச் திஸ் வீடியோ. வெல்கம் டு ஸ்கல்ப்ட் அகாடமி, வேர் வி ஷேப் யுவர் ஃபியூச்சர் பை பில்டிங் யுவர் கான்ஃபிடன்ஸ். நம்ம ரெஸ்யூமேல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா கரியர் அப்ஜெக்டிவ். இந்த கரியர் அப்ஜெக்டிவ் யாரெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசெண்டா கிராஜுவேஷன் முடிச்ச ஃப்ரெஷர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றவங்க, கரியர் பிரேக்ஸ் எடுத்து மறுபடியும் ஜாப் போகணும் அப்படின்னு அப்ளை பண்றவங்க, அண்ட் ஃபைனலி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி சேஞ்ச் பண்றவங்க. ஸோ இவங்கெல்லாம் கரியர் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த கரியர் அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த கரியர் அப்ஜெக்டிவ்ல என்ன கான்டென்ட் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, நம்ம ஃப்ரேம் பண்ற கரியர் அப்ஜெக்டிவ்ல 3 ஆன்சர்ஸ் இருக்கணும். சரிங்களா? 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கணும். ஃபர்ஸ்ட், ஹூ யூ ஆர் ப்ரொஃபஷனலி. ப்ரொஃபஷனலா நீங்க யார்? சரிங்களா? செகண்ட், வாட் இஸ் யுவர் ஸ்கில்ஸ், எபிலிட்டி. சரிங்களா? உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, நாலேஜ் என்ன, உங்களுடைய எபிலிட்டி என்ன அப்படின்னு இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், வாட் வில் பி யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும். இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் கரியர் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ கரியர் அப்ஜெக்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.